சித்திரை மாசம் வெயில சிலுக்கு நடிச்சிட்டு இருக்கு. உனக்கு என்னையா இன்னும் பகல்ல தூக்கம்? போடி, செம்மையா தூக்கம் வருது. இவ வேற. மாமா, நான் உன்கிட்ட நேத்து என்ன சொன்னேன்? காலையில ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், அவங்களுக்கு கண்டிப்பா பத்திரிக்கை கொடுக்கணும், நம்ம மறக்கவே கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஆமால, பத்திரிக்கை கொடுக்க போகணும்னு சொன்னீல. ஆமாமா, அவங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க. சரி, நீ கீழே போ, நான் குளிச்சுட்டு வரேன். குளிச்சுட்டு வா, ஆனா வரும்போது வேஷ்டி சட்டையோட வா. சும்மா பேண்ட் சட்டையில வந்து நிக்காத, சரியா? சரிடி, போடி, வரேன்டி, போடி. 10 நிமிஷம் தான் டைம், ஒழுங்கா வந்து சேரு. ஹலோ மக்களே, நான் உங்க ரோஜா. நான் உங்களோட ராஜா. நாங்க 2 பேரும் அவசரமா யாருக்கும் முக்கியமான ஒருத்தவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு கிளம்பிட்டு என்னடா அது உங்க முன்னாடி வந்து நிக்கிறோம் தானே பாக்குறீங்க. அந்த முக்கியமான பர்சன் வேற யாரும் இல்லைங்க, மக்களாகிய நீங்க தான். உங்களுக்கு தான் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக இவ்வளவு அவசரமா கிளம்பி வந்து இங்க நிக்கிறோம். எங்களுடைய ஆரம்ப கட்டத்துல, அதாவது நாங்க காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாத்துலயுமே பங்கெடுத்துட்ட உங்களுக்கு எங்களுடைய கல்யாண அழைப்பிதழை கொடுக்கறதுல நாங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களை ரசித்து எங்களுக்கு ஆதரவு அளித்த மக்களாகிய உங்களை எங்களது இல்ல திருமண விழாவிற்கு வருக என வரவேற்கிறோம். மக்களே, இதுதான் நம்மளோட இன்விடேஷன். டேட் கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க மக்களே. மே 3ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு. நம்மளோட கல்யாணத்துக்கு எப்படி வரணும்ன்ற ரூட் எல்லாமே சொல்லிடுறோம் மக்களே. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். நிறைய பேர் வீட்டுல நான்வெஜ் எடுக்க மாட்டீங்க தான், பட் இருந்தாலும் நான்வெஜ் எடுத்து நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு 2:30 மணிக்கு உங்களோட வீட்டுல உங்களோட போன் எடுத்துட்டு நெட் ஆன் பண்ணிட்டு அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனலுக்குள்ள போயிட்டு வெயிட் பண்ணுங்க மக்களே. 2:30 மணிக்கு நம்மளோட கல்யாண எபிசோட் தானு வந்துடும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் மனசுக்குள்ள அசிங்கமா திட்டுறீங்க தானே? ஓகே, இருந்தாலும் வேற ஆப்ஷன் இல்ல, இப்படிதான் நாங்க உங்களை கூப்பிட்டாகணும். ஓகே மக்களே, டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. மே 3ஆம் தேதி எல்லாருமே 2:30 மணிக்கு போனை வச்சுட்டு ரெடியா இருங்க. அது வரைக்கும் வீடியோ பார்க்க வேண்டாமான்னு கேட்டாதீங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி எல்லா நாளுமே வீடியோ வரும். எல்லா வீடியோவும் மறக்காம பாருங்க. ஓகே, நாங்க 2 பேரும் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்மளுக்கு அடுத்தடுத்த பேர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க டேட்டோட ரெடியா இருக்காங்க. அதையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய் மக்களே. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஹலோ மக்களே, வணக்கம். நான் தான் உங்களோட தங்க புஷ்பம். நான் உங்களோட தமிழ் மொழி. இப்ப நாங்க 2 பேரும் உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுக்காக எதுக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்களோட கல்யாணத்துக்கு உங்களை வரவேற்கிறதுக்காக பத்திரிக்கை கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இவங்க எல்லாரையும் தாண்டி மக்களாகிய நீங்க தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சொல்ல போனோம்னா நீங்க இல்லனா நாங்க இல்லங்க. மக்களே, என்ன பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்ன மறக்கவே மாட்டீங்க. ஏன்னா நான் ரொம்ப ஃபேமஸ் ஆனதே என்னோட நேம் டாஸ்க்குக்காக தான். தமிழ் மொழின்ற பேரை டாஸ்கா வச்சு அந்த நேமை கண்டுபிடிக்க சொல்லி எங்களோட அட்மின் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாங்க, மறக்கவே மாட்டீங்க. ஓகே, எங்களுடைய இல்ல திருமண விழாவிற்கு மக்களாகிய உங்களை வருக என வரவேற்கிறோம். சோ இதுதாங்க இன்விடேஷன். தமிழ் மொழி வெட்ஸ் தங்க புஷ்பம். டேட் டைம் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நோட் பண்ணிடுங்க, மிஸ் பண்ணாம. அந்த டேட்டுக்கு கரெக்ட்டா டானு வந்து மொபைலோட உங்க வீட்ல உட்கார்ந்துருங்க. மே 3ஆம் தேதி மதியானம் 2:30 மணிக்கு டானு நம்மளோட கல்யாண வீடியோ வந்துடுங்க. ஏய், இரு. என்னங்க? இதே மே 3ஆம் தேதி மதியானம் 2:30 மணிக்கு தானே இப்ப ராஜா அண்ணே ரோஜா காலா அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாங்க. அட ஆமால, என்ன இப்படி ஒரு குழப்பம்? சரி விடு, அதெல்லாம் நம்ம அட்மின் அனுஷா சுரேந்தர் பாத்துக்குவாங்க. எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. வணக்கம் மக்களே, நான் உங்களோட நிம்மதி. நான் உங்களோட இந்திரன். இன்னைக்கு நாங்க 2 பேரும் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு எதுக்காக வந்திருக்கோம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, எங்களோட ரிசப்ஷனுக்கு மக்களாகிய உங்க எல்லாரையும் இன்வைட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். சோ மறக்காம டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. மே 3ஆம் தேதி மதியானம் 2:30 மணிக்கு அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல எங்களோட ரிசப்ஷன் ஒளிபரப்பாக போகுது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் தான் சேம் எங்களுக்கும் இருக்கு. எங்களுக்கு ஒண்ணு புரியலங்க. ராஜா ரோஜா பேருக்கும் மே 3ஆம் தேதி, அடுத்ததா வந்து தமிழ் மொழி தங்க புஷ்பம் கல்யாணமும் மே 3ஆம் தேதி, எங்களோட ரிசப்ஷனும் மே 3ஆம் தேதி தான். ஒன்னும் புரியலையே. இன்னும் ஒரு பேர் பேலன்ஸ் இருக்காங்க, அவங்களும் என்னைக்கு சொல்றாங்கன்னு பார்த்துட்டு கடைசியா நம்ம அட்மின் கிட்ட போவோம். சோ மறக்காம மே 3ஆம் தேதி மதியானம் 2:30 மணிக்கு உங்க வீட்ல உங்க போனோட எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெடியா உட்காந்துருங்க. நோட்டிபிகேஷன் வந்தோடனே டானு கிளிக் பண்ணி உள்ள வந்து எங்களோட ரிசப்ஷனை என்ஜாய் பண்ணுங்க. ஓகே மக்களே, பாய். எல்லாரும் வாங்க. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. வணக்கம் மக்களே, எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புறேன். நான் உங்களோட ஆதித்ய அருணாச்சலம். நான் உங்களோட மிலர் நிலா. ஸோ மக்களே, மொத்த 3 பேரோட இன்விடேஷனையும் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் அட் லாஸ்ட் ஃபைனலி எங்களோட இன்விடேஷனையும் பார்த்துருங்க. மக்களாகிய உங்க எல்லாரையுமே எங்களுடைய திருமண விழாவிற்கு வருகை தருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இல்ல, அழைக்கின்றேன். ஏன்னா எப்ப வேணா நம்ம கல்யாணம் நிக்கலாம்.
ஓகே நிலா, அதையும் தான் பாத்துருவோம். பழைய ஆதித்யாவை நீ பார்த்தது இல்லையே, பாத்துறாத, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. ஓ, இவ்வளவு நாளா நீங்க பாத்துட்டு இருந்தது பழைய நிலாவை, புது நிலாவை இனிமேதான் நீங்க பார்க்க போறீங்க. எவ்வளவோ பாத்துட்டோம், இத பார்க்க மாட்டோமா என்ன? மக்களே, இவ இப்படிதான் லூசு மாதிரி ஏதாவது உளறிட்டு இருப்பா. இவளை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் டீல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க மறக்காம டேட்டை சேவ் பண்ணிக்கோங்க. மே 3ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு உங்க போன்ல எங்களோட கல்யாணம் லைவா உங்களுக்கு வந்துடும். எங்களுக்கு பெரும் ஆதரவு கொடுத்த மக்களாகிய உங்களை எங்களுடைய திருமண விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். நான் உன்னோடு வாழும் நொடியில் ஏனோ நீ எல்லாரும் வாங்க. Always welcomes you. என்ன மாமா அது ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எல்லாருக்குமே ஒரே டேட்டால இருக்கு. ஆனா இது எப்படிங்க நடக்கும், எனக்கு ஒண்ணுமே புரியல. டேய், எல்லாருக்குமே ஒரே இடத்துல ஒண்ணா கல்யாணம் நடந்தா செம ஜாலியா இருக்கும்ல. இந்த குழப்பத்துக்குலாம் நம்ம அட்மின் அனுஷா சுரேந்தர் வந்து தெளிவுபடுத்தினாதான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் 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 உங்க எல்லாரையுமே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணி அட் லாஸ்ட் நான் இங்க அந்த கன்ஃபியூஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வந்துட்டேன். எல்லாருக்கும் பெரிய 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 வணக்கங்கள். ஸோ நீங்க பார்த்தது உண்மைதாங்க. ஸோ நம்மளோட மகா சங்கமம் எப்படி இருக்க போகுதுன்னா, மே 3ஆம் தேதி மட்டும் 3 ஜோடிகளுக்கு கல்யாணம் அண்ட் 1 ஜோடிக்கு ரிசப்ஷன் எல்லாமே ஒரே நேரத்துல ஒரே வீடியோல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ஒரே இடத்துல நடக்க போகுது. நோட் பண்ணீங்களா? ACC மஹால், அனு சுட்டி கார்ட்டூன்ஸ் மஹால்ல தான் நடக்க போகுது. ஸோ சூப்பர் டூப்பர் கலாட்டாவான கல்யாணத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடையும் வரப்போகுது. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு நேற்று சர்ப்ரைஸா சொல்ல போறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த சர்ப்ரைஸ் தான் அது. ஸோ மகா சங்கமம் அப்படின்ற வார்த்தைக்கு பேர் போன சேனல் அப்படின்னா அது அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல் பெருமையே சேரும். ஸோ நம்மளை பெருமைப்படுத்திக்கிட்டாலும் உண்டு, நம்மளை யாரும் தனியால பெருமையா பேச மாட்டாங்க. ஸோ எஸ், நம்மளோட ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்வின் கிராஃப்ட் இந்த யூடியூப்லயே நம்ம தான் மகா சங்கமம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டது இல்லைனா. ஸோ 3 சீரீஸும் கம்பைன் பண்ணி மகா சங்கமம் வந்து நான் தீபாவளிக்கு ஸ்டார்ட் பண்ணது, லாஸ்ட் இயர் 2023ல ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லா மகா சங்கமம் சூப்பரா போய்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நான் இதையும் கண்டினியூ பண்றேன். உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் நம்மளோட அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல சர்ப்ரைசஸ் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்க்கு பஞ்சமே இல்லாம போய்கிட்டு இருக்கோங்க. அதே மாதிரி தான் அப்கமிங் எபிசோட்ஸ்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சர்ப்ரைசஸ் எல்லாமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மறக்காம நாளையில இருந்து வரக்கூடிய மகா சங்கமத்தை 2:30 மணிக்கு நம்மளோட அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் சேனல்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் மக்களே, நான் நேற்று வீடியோலே சொல்லியிருந்தேன். என்னன்னா, மகா சங்கமம் ரெடி பண்ணுறதுனால முன்கூட்டியே நான் வீடியோஸ் வந்து ரெடி பண்ணாதான் என்னால் 2:30 மணிக்கு போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் என்னால் விஷஸ் மட்டும் சொல்ல முடியாது வீடியோவில். நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள், நான் கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுறேன். என்னால் வீடியோவில் சொல்ல முடியாது. ஐம் ஸோ சாரி மக்களே. ஸோ என்னோட சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியும் நம்புறேன். அண்ட் எஸ், நாளையிலிருந்து வரக்கூடிய மகா சங்கமத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் அனுஷா சுரேந்தர்.